வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நண்பர்களே, இன்றைய சமையல் வீடியோவை பார்ப்போம். இன்றைய சமையல் மீன் குழம்பு எப்படி செய்வது என்று பார்ப்போம். கடுகு, சீரகம், வெந்தயத்தை போட்டு நன்றாக பொரிந்தவுடன் நறுக்கி வைத்துள்ள வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்து நன்றாக வெங்காயம் வதங்க வேண்டும். வெங்காயம் நன்றாக வதங்கின பிறகு சிறிதளவு ஒரு தக்காளி நறுக்கி வைத்துள்ளேன். அதனுடன் சிறிதளவு உப்பை சேர்த்து அதையும் வதக்க வேண்டும். வாங்க நண்பர்களே, தக்காளி நன்றாக வதங்கின பிறகு நாம் அரைத்து வைத்துள்ள தக்காளி மசாலா, மீன் மசாலா, சீரகம், தேங்காய் அதையும் சேர்த்து கொள்வோம். இதில் மசாலா ஊற்றினவுடன் அதோடு சேர்த்து நறுக்கி வைத்துள்ள ஒரு கத்திரிக்காயையும் சேர்த்துள்ளோம். வாங்க நண்பர்களே, மசாலா நம்ம அரைத்து ஊற்றினது நன்றாக கொதிக்கிறது. இப்பொழுது வத்தல் பொடி, மல்லித்தூள், மஞ்சள் பொடி சேர்த்துக்கொள்வோம். வாங்க நண்பர்களே, நன்றாக கொதித்து விட்டது. நாம் கரைத்து வைத்துள்ள புளி கரைசலை சேர்த்துக்கொள்வோம். இன்னும் 5 நிமிடங்கள் கழித்து மீனை சேர்த்து விடலாம். சுவையான மீன் குழம்பு இன்னும் 10 நிமிடங்களில் ரெடியாகிவிடும். வாங்க நண்பர்களே, நாம் கழுவி சுத்தம் செய்து வைத்துள்ள மீன்களை சேர்ப்போம். வாங்க நண்பர்களே, அழகாக எண்ணெய் பிரிந்து சுவையான மீன் குழம்பு ரெடியாகிவிட்டது. வாங்க நண்பர்களே, சாப்பிடுவோம். அயில மீன் குழம்பு மிகவும் சுவையாக இருக்கிறது. என்னுடைய வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.